குருஜி, வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குது. அதனால் எனக்கு பதட்டம் வந்து கொண்டே இருக்குது. மனுஷன் பிரச்சனையே இல்லாமல் வாழ முடியுமா குருஜி? இஸ் இட் பாசிபிள்? கட்டாயம் வாழ முடியுங்க. அதாவது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி நமக்கு பிரச்சனைங்கிறதே கிடையாது. லைஃப்பில் யாருக்குமே பிரச்சனைங்கிறதே கிடையாதுங்க. தெர் இஸ் நோ சச் திங் எஸ் ப்ராப்ளம். முதல்ல இது உங்களுக்கு புரியல. அதாவது நீங்கள் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறது எல்லாமே லைஃப் சிச்சுவேஷனுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே லைஃப் சிச்சுவேஷன், வாழ்க்கையினுடைய ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான். நீங்கள் பிரச்சனைன்னு எதை தெரியுமா சொல்கிறீங்க? நல்லா கூர்ந்து கவனிங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இன்னைக்கு நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் வாழ்க்கை அது பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், வீட்டை விட்டு 8 மணிக்கு கிளம்புறீங்க. 9 மணிக்கு போயிடலான்னு நினச்சி போகிறீங்க, டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டீங்க. இப்போ இந்த டிராஃபிக் ஜாம் உங்களுக்கு பிரச்சனை. ஐயோ, டிராஃபிக்கில் மாட்டிட்டேனே, அது ப்ராப்ளம் இல்லைங்க, லைஃப் சிச்சுவேஷன். ஏங்க, தினம் டிராஃபிக் ஜாமு 10,000 தடவை நடக்குது. இது எதுக்கு பிரச்சனையாக பார்க்குறீங்க? இது பிரச்சனை கிடையாது. லைஃப்பில் ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு, அதை நீங்கள் கையாளணும், அவ்வளோதான். வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இன்றைக்கி வியாபாரம் இன்றைக்கி நல்லா இல்லை, நினச்ச மாதிரி போகலை. ஐயோ, எனக்கு இன்றைக்கி வியாபாரமே இல்லையே, பெரிய பிரச்சனை. இது பிரச்சனை இல்லை. வியாபாரம்னு ஒன்று பண்ணுனா அதில் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். ஒரு நாள் வியாபாரம் நல்லா நடக்கும், ஒரு நாள் வியாபாரம் நடக்காது. இது ஒரு லைஃப் சிச்சுவேஷன், அவ்வளோதான். இதை பிரச்சனையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வரும், மண்டை காயும், அதுக்கு சொல்யூஷன் பார்க்க முடியாது. இது ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறதாங்க இப்போ நீங்கள் பார்க்கணும். இந்த சிச்சுவேஷன் டெய்லி நடக்கும். ஹோட்டலுக்கு சாப்பிட போவீங்க, ஹோட்டலில் மூடி இருப்பான், நீங்கள் கேட்குற சாப்பாடு கிடைக்காது. வீட்டுக்கு வருவீங்க, சோறு இருக்குதுன்னு நினச்சி வீட்டில் சோறு இல்லை. சோறு இல்லைன்னா பிரச்சனை. ஃபோன் எடுப்பீங்க, சார்ஜ் போயிடும். ஐயோ, சார்ஜ் போயிடுச்சே, பிரச்சனை. ஃபோன் காணாமல் போயிடும். வாழ்க்கையில் இது எல்லாமே நீங்கள் பிரச்சனையாக பார்க்குறீங்க, நான் இதை லைஃப் சிச்சுவேஷனாக பார்க்குறேன், அவ்வளோதான். ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளணும். அதை எப்படி நான் கையாள்வது அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. வாழ்க்கையில் ஒருத்தன் பெரிய லெவலுக்கு யார் போவான்னா, எல்லா சிச்சுவேஷனையும் எவனுக்கு கையாள தெரிகிறதோ அவன் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடும். அவ்வளோதான் சார் வித்தியாசம். லைஃப்பில் ஒரு சிச்சுவேஷன் புதுசாக உங்களுக்கு வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் நினச்ச மாதிரி போகலை. சூப்பருங்க. இது என்னென்னா லைஃப் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. டேய், கற்றுக்கூடா, உன்னைய நான் பெரிய ஆளாக்க போகிறேன்னு சொல்லுது. பிரச்சனையே இல்லாமல் ஒருத்தன் போயிட்டுருக்கான், கம்ஃபர்டபுளாக போகிறான்னா ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம். ஏன்னா பெருசாக ஏதோ தலையில் விழப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லா நீங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறது புதுசாக ஒரு சிச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். நான் எப்போவுமே அதான் எதிர்பார்ப்பேன். புதுசாக ஏதாவது வருதா சேலஞ்சு, பார்ப்போம், அது நீயா நானான்னு பார்த்துருவோம். அது வந்துச்சுன்னா அதை எப்படி கையாளுறதுன்னு நீங்கள் கையாள கற்றுக்கிட்டீங்க, அது ஒரு சிச்சுவேஷன். இப்படி எல்லா சிச்சுவேஷனையும் மாறி போகும் எல்லாம் வாழ்க்கை. அதை எல்லாத்தையும் எப்படி கையாளுறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன், பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன். இப்போ இந்த லைஃப் சிச்சுவேஷனை கையாளக்கூடிய திறமையில் இப்போ 0லேருந்து 10 வரைக்கும் ஒருத்தனை ரேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் 9க்கு வந்துட்டேன்னு வைங்க, அவ்வளோதாங்க. லைஃப்பில் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் எனக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் வச்சுருக்கேன். இந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா எவனும் என்னை தொட முடியாது. அதுக்காக சிச்சுவேஷன் மாறாமல் இருக்காது. மாறினா என்ன பண்ணணும்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க. எதுவுமே பிரச்சனை கிடையாது வாழ்க்கையில்.
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் இஸ் எ லைஃப் சிச்சுவேஷன். அது வருது அப்படின்னா உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு தயங்காதீங்க, அதை விட்டுட்டு ஓடாதீங்க. முதல்ல அது பிரச்சனையே கிடையாது, அது பிரச்சனையாக பார்க்காதீங்க. அப்போ தான் தலைவலி. லைஃப்பில் ஒரு கேமு, அந்த கேமில் இப்படி ஒன்று புதுசாக ஒன்று வந்திருக்கு, இப்போ இதுக்கு நான் எப்படி இதை கையாள போகிறேன் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான் மேட்ரு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை கையாளுறது எப்படி, அதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வகுப்புலையும் அதை நம்ம சொல்லித்தரோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல பிரச்சனையே இல்லை, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். எவ்ரிதிங் இஸ் அ லைஃப் சிச்சுவேஷன். ஓகே? எஸ்.